இப்போ இந்து தானே, உடுமலைப்பேட்டையில் வந்து சங்கர் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவர் இந்து தானே, கௌசல்யா இந்து, சங்கர் இந்து தானே, ஏன் ஆணவ படுகொலை நடக்கிறது? ஆணவ படுகொலைக்கென்று ஒரு தனித்த சட்டத்தை உருவாக்குப்ப ஒன்றும் இல்லை. வேங்கவேல் பிரச்சனையை எடுத்துங்க. குடிநீரில் மலத்தை கலந்தவன் இஸ்லாமியனா, கிறிஸ்தவனா, பௌத்த மதத்தை சேர்ந்தவனா, சமண மதத்தை சேர்ந்தவனா, இல்லை யார் அவன் கலந்தவன்? இந்து மதத்தில் இருக்கிறவன், மத கணக்கு படி பார்த்தா இந்து மதத்தில் இருக்கிறவன் இந்து மதத்தில் இருக்கிற இன்னொரு சாதி பிரிவுக்கு எதிரான ஒரு சதியாக செய்திருக்கேன், அப்படித்தானே இருக்கணும். அப்போ இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஊர் வேறாக சேரி வேறாக இருப்பதை மாற்ற வேண்டிய பொறுப்பு, சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை போக்க வேண்டிய பொறுப்பு. இந்த பக்கம் வந்து ராமதாஸ் ஒரு கட்சி நடத்துறாரு, இந்த பக்கம் திருமாவளவன் கட்சி நடத்துறாரு. மோதல் போக்கு வந்து வன்னியர்களுக்கும் தலித் பட்டியலின மக்களுக்கும் நடக்குதுன்னா இதெல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? மோகன் பகவத் தானே நீ வந்து தலையிடனா? வழிபாட்டு உரிமையை மறுக்கிறாங்க, மேல்பாதியில் பிரச்சனையா இருக்குன்னா நீ தானே வந்து நிற்கணும். நீ கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு ஆணவ படுகொலைகளை எல்லாம் வந்து நீ வந்து ஆதரிக்கும் முகமாக ஒதுங்கி நின்றுட்டு இஸ்லாமியர்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்துகிற போது நீலாம் பாரத மாதாவோட மகன் இல்லைன்னு நீ சொல்றேன்னா எவ்வளோ உள்நோக்கம் கொண்டதாக இருக்கு.